புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு பயணப்படியும் 1500 ரூபாய் பணமும் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து ஏற்கனவே புறப்பட்டுவிட்ட மாணவர்கள் தேர்வுக்கு பின் உரிய ஆவணங்களை முதலமைச்சர் அலுவலகத்தில் காண்பித்து தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து இன்னும் புறப்படாதவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து இந்த தொகை வழங்கப்படுவதாகவும் நாராயணசாமி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து செல்லும் மாணவர்களுக்கு 1500 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. முதலமைச்சர் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா போட்டியிடும் வருணா தொகுதியில் எமது செய்தியாளர் சாரதா உள்ளார். அங்கு நடைபெறும் பரப்புரை தொடர்பாக அவரிடம் தற்பொழுது பேசலாம். சாரதா, அங்கு பரப்புரை எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுடைய விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருணா தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியிலிருந்தான் கர்நாடகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா கடந்த 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய மகன் தற்பொழுது டாக்டர் யதீந்திரா சித்தராமையா தற்பொழுது இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடுவதற்காக அவர் இந்த தொகுதியிலிருந்து போட்டியிடாமல் அருகில் இருக்கக்கூடிய சாமுண்டேஸ்வரி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் இவர் மட்டும்தான் வலுவான போட்டியாளராக வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மக்களிடம் நேரடியாக சென்று வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் அருண் தங்களுக்கு தற்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பசவராஜ் சற்று வலுவிழந்த வேட்பாளராகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறார். எனவே காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் இந்த இரு கட்சிகளுக்கு இடையில்தான் கடுமையான போட்டி நிலவுவதாக தெரிகிறது. எனினும் வருணா தொகுதியிலிருந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சித்தராமையா தற்பொழுது இந்த தொகுதியை விட்டுவிட்டு சாமுண்டேஸ்வரி மற்றும் வட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பதாமி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இது இந்த தொகுதி மக்களிடையே சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் கூட சற்று முன்பு நம்மிடம் பேசியிருந்த டாக்டர் யதீந்திரா தன்னுடைய தந்தையினுடைய செல்வாக்கு என்பது தனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இந்த தொகுதியில் தான் வெற்றி பெறுவது குறித்து 100% நம்பிக்கையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக சாரதா, தற்பொழுது கர்நாடகத்தில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. தற்பொழுது வருணா தொகுதியில் நடைபெறும் பரப்புரை குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினும் பாமக நிறுவனர் ராமதாசும் நிகழ்ச்சி ஒன்றில் ஒரே மேடையில் பங்கேற்றனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 35வது ஆண்டு தினம் சென்னையை அடுத்த வேலப்பன்சாவடியில் நடைபெற்று வருகிறது. வணிகர்களின் உரிமை மீட்பிற்காக நடத்தப்படும் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் ஸ்டாலினும் ராமதாசும் ஒரே மேடையில் அருகருகே உள்ள இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். நீண்ட இடைவேளைக்கு பிறகு பொது நிகழ்ச்சி ஒன்றில் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தது இன்றைய அரசியல் சூழலில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. சென்னையில் விடுமுறை நாட்களிலும் விரைவு மின்சார ரயில்களை இயக்க கோரி தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு இடையே வார நாட்களில் விரைவு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவை தாம்பரம், பல்லாவரம், கிண்டி போன்ற முக்கிய ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்கின்றன. ஆனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில்கள் சாதாரண மின்சார ரயில்களாக இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே விடுமுறை நாட்களிலும் விரைவு ரயில்களை இயக்க வலியுறுத்தி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை செல்லும் மின்சார ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இதனால் தாம்பரம் மற்றும் கடற்கரை இடையே 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.
மற்ற மொழிகளுக்கு முன்மாதிரியாக தமிழ் மொழி திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 160வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் மற்றும் தங்கப் பதக்கங்களை வழங்கினார். இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்தமாக 582 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் மிகவும் தொன்மையான மொழியாக தமிழ் இருப்பதாக தெரிவித்தார். இது மற்ற மொழிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் இது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் கூறினார். 6 குடியரசுத் தலைவர்களையும், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் 2 பேரையும், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேரையும் உருவாக்கியிருப்பது சென்னை பல்கலைக்கழகம் என்றும் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டினார். டெல்லிக்கு வருபவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்து பார்வையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். Our country is seeking to meet the opportunities as well as the challenges of the fourth industrial revolution of robotics, genomics and artificial intelligence. Universities such as this one are expected to be our navigators on this journey. Institutions in Tamil Nadu have shown commendable agility in nurturing an ecosystem that helps engineers and other qualified young people to become entrepreneurs and job creators.